தம்பி ராமையா அண்ணாச்சி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்க சிறந்த எழுத்தாளர், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், தேசிய விருது பெற்ற நடிகர், எல்லாமே தெரியும். ஆனால் இப்படி ஆடுவார்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மியூசிக் பண்ணியிருக்காரு, அது சிறப்பாக இருந்தது. அப்புறம் தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள். நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து தயாரிக்கிறாரு. அவர் மேலும் மேலும் சிறந்த வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குறிப்பாக அறிமுக இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டு அண்ட் வாழ்த்துக்கள். சார் சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுப்பார், நல்ல சிறந்த டைரக்டர்களை தேர்ந்தெடுப்பார். அவருக்கு இந்த படம் மாநாடு மாதிரி இன்னொரு வெற்றியை கொடுக்கும். இதில் கலந்துட்ட நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். இளைய சகோதரர் மாதிரி அவர் பயங்கர, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சினிமா காதலர். டெய்லி என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது சினிமா பற்றி பேசுவார். நாங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நானும் இன்னும் நேசிச்சுட்ருக்கேன் இந்த தொழிலை. அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தேன். அதில் சார் டைரக்டர் உமாபதி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ராமையா சார் எங்கள் படங்கள் நிறையா படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செட்டில் இருந்தாலே போதும், கலகலப்பாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அட் சேம் டைம் வெரி கோஆப்ரேட்டிவ். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மியூசிக்கும் அற்புதமாக போட்டிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். வெரி இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ. எல்லாரும் படம் எடுக்க முடியாது, ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை. நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலன்னு புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. மலையாளத்தில் சீனிவாசனோட இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் காலியாகவே இருக்குது. அந்த இடத்த அண்ணன் தம்பிராமையா அண்ணன் மூலமாக நீங்கள் தொடங்கி வச்சுருக்கீங்க. எப்படி சீனிவாசன் சாரோடைய மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ, அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க. அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி தம்பிராமையான ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே மாதிரி கஸ்தூராஜாவை ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க, ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். அதே மாதிரி கனியும் தம்பிராமையானும் சேர்ந்தால் அந்த காம்போ எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும். அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மர். எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் நம்ம பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் 90s கிட்ஸுக்கு ரத்த கண்ணீர்லாம் பார்த்துருப்பேன். நான் 2K கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்கிளி. இந்த படத்தில் நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அதில் ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. என்கிட்ட அண்ணன் என்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே தம்பி கனுமுத்துராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன, நாட்டாமில் மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்டில் அப்படி கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம. ஸோ அது எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் கமல் சாருக்கும் நன்றி. இசை மற்றும் ட்ரெய்லர் முன்னோட்ட நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் திரைத்துறை நண்பர்கள்
உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் இதில் இந்த ஒன்று மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சாட்டை அப்பா வினோதய சித்தம்னு இருக்கு, அடுத்த சாட்டைன்னு ஒன்று இருக்குது, அதில் 2 பேர் காம்பினேஷன் இருக்கு. ஆனால் தம்பிராமையான கனியோட இதுவும் அது மட்டும் மிஸ்ஸிங்க. இதில் என்னென்னா அண்ணன் தம்பிராமையான இந்த கதையை சொல்லக்குள்ளே வந்து, தம்பி இது இரத்த கண்ணீர் ஐயா எம்ஆர் ராதாவோட இது இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு அற்புதமான இந்த நடிப்பை நான் வெளிப்படுத்திருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. கதையை சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அண்ணன் அப்படியே மெல்ல டேபிள்லேயே மியூசிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள சும்மா எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் அண்ணன் ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர், அவருக்குள்ளே ஒரு இசை வடிவம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அடுத்து அந்த வார்த்தைகளையும், அந்த படத்தில் உள்ள வார்த்தைகளையும், அந்த அந்த இசைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளையும் கோர்த்து அந்த ஸ்பாட் அப்படியே அண்ணன் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு 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 இசை வடிவம் அவருக்குள்ளே இருக்குது. இந்த 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 படம் என்னன்னா வந்து, இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடந்த கதை தான், அதோட தழுவல் தான், அதோட வேற ஒரு வடிவமாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு மறுக்கப்பட்ட முகங்கள், கதைகள் இருக்கும். அதை இந்த திரை வடிவத்தில் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முதல் முயற்சியாக தம்பி உமாபதியே இதோட இயக்குனராக இருக்கிறாரு. அதில் நிறைய காட்சிகள் என்னோடய கல்லூரியில் தான் படமாக்கப்பட்டது. ஒரு புதிய வரவு மாதிரி அவர் தரல, ஏற்கனவே ஒரு 4-5 படங்கள் இயக்குன ஒரு அனுபவம் போல் அவர் தம்பி உமாபதியை நான் பார்த்தேன். நான் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு சொல்ல முடியாத, சொல்ல தவிக்கிற விஷயங்களை திரைமொழியில் எடுக்கிறதுக்கு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க சகோதரர் சுரேஷ் காமாட்சி. இது 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 இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படம் வெற்றி அடையணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் இதை நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த முறையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நான் நம்புகிறேன். நான் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள்.